வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி இதனால் அறிவிக்கப்படுவது என்னவென்றால், கோயம்புத்தூர் அருகில் உள்ள மருதமலையின் அடிவாரத்திலே அந்த காலத்திலே ஏதோ மன்னர்கள் புதைத்து வைத்த அந்த புதையல் இருக்கிறது என்று புதையலா தகவல் கிடைத்துள்ளது. யார் தேடி எடுக்கிறார்களோ அவர்களுக்கே சொந்தம் என அறிவிப்பு. ஓஹோ, அதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவை கூட தியாகம் பண்ணிட்டு இத்தனை பேர் இங்கே வந்து குச்சியும் கம்பியும் கரண்டியுமா வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி போடு அருவாளை. அடாடா, என்ன ஒரு சின்சியராக தேடுறாங்க. என்ன புதையலாக இருக்கும்? வாங்க போய் கிட்ட போய் பார்ப்போம், என்னன்னு தான் தெரிஞ்சுக்கோமே. அடே, குப்பை பொறுக்கிற மாதிரி தெரியுது ஐயா. இவங்கள பார்த்தா மாநகராட்சி துப்புரவு தொழிலாளி மாதிரியும் தெரியல. ஆனால் ஏன் இவங்க இதெல்லாம் இங்கே பண்ணுறாங்க? ஆஹா, ஏதோ சமாச்சாரம் இருக்கும் போல இருக்கு. ஓஹோ, கேஜிஎஃப் கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன், OTPW ஃபவுண்டேஷன், இப்படி 10 ஃபவுண்டேஷன்கள், பொதுநலவாதிகள், தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த குப்பை கூலங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள். செல்வதென்னமோ மருதமலை கோவிலுக்கு. அங்கே செல்வதன் நோக்கம் என்னவோ நமது வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு பக்தியோடு பல கோரிக்கையோடு செல்கிறோம். ஆனால் சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாப்பாக சுத்தமாக வைத்துக் கொள்வதே வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். பாருங்கள், அந்த மேலே ஏறி செல்லும் படிக்கட்டுகள் மிகவும் சுத்தமாக இருக்கின்றன. 2 புறமும் அந்த காம்பவுண்ட் செவருக்கு வெளியே காடு போல இருக்கும் பகுதியை பாருங்கள், சகிக்க முடியவில்லை. அதுவும் சாதாரண பேப்பர், இலை, இது போன்ற குப்பைகளாக இருந்தால் மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும், உரமாக கூட ஆகிவிடும். ஆனால் பூரா அந்த நெகிழி என்று சொல்லக்கூடிய அந்த பாலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் பைகள், அது போன்ற சமாச்சாரங்கள். நிறைய பிளாஸ்டிக் டம்ளர்கள் கிடைக்கின்றன. ஆக இத்தனையும் யார் வீசியது? எங்கிருந்து வந்து போட்டார்கள்? அமெரிக்காக்காரன் வந்து ஏரோப்ளேனில் வந்து போட்டு விட்டு போய்விட்டானா? இல்லை ஐயா, நாம் தான். நாம் என்றால் நாமே தான். நான் போட்டால் என்ன, என்னை போன்ற இன்னொரு பிற மனிதன் போட்டால் என்ன, இருவரும் ஒன்றுதானே. ஆக பக்தி சுரூபமாய் கோவிலுக்கு வருபவர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டு அந்த சுற்றுப்புற சூழலை, மண்ணை, அந்த அருமையான ஒரு காட்டை பாழாக்கி விட்டு செல்கிறார்களே, அதுதான் இங்கு இப்பொழுது இன்று 16, 11, 25 என்று இத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் புதையலை தேடுகிறார்கள் என்று தானே சொன்னேன். உண்மைதான், புதையலைத்தான் தேடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் நினைக்கும் அளவிற்கு ஒரு மண் சட்டியிலோ அல்லது பொன் சட்டியிலோ பொன்னும் பொருளும் வராகனும் நிரம்பிய அந்த புதையல் அல்ல. நமது சந்ததிங்க, நம்ம சந்ததி அசையாக பெற்று வளர்க்குறமே குழந்தைங்க, அவங்களுக்கு நாளைக்கு சுத்தமான காற்று கிடைக்கணும், சுத்தமான தண்ணி கிடைக்கணும், நல்ல சுற்றுப்புற சூழல் இருக்கணும். அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த புதையலை இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. புதையல் தான் அது, ஆனால் காசு பணம் இல்லை. நாளைய உலகத்திற்கு தேவையான ஆரோக்கியமான ஒரு புதையலை தேடிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அருமையான பணி பாருங்கள். நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் சளைக்கிறதில்ல. ஒரு விதமான விருப்போடு செய்யலை, விருப்போடு சேர்ந்து. குழந்தை பாருங்கள், சின்ன குழந்தை. இது சண்டே அன்னைக்கு அங்கே ஏதாவது டிவி பார்த்துட்டு வீட்டில் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து இந்த குப்பையை அள்ளி போட்டுட்ருக்குன்னா என்ன அர்த்தங்க? அந்த ஈடுபாடு, அந்த வளர்ப்பு, இந்த வயசுலேயே இந்த சுத்தத்தை பற்றிய ஒரு சிந்தனை அந்த குழந்தைக்கு மலருமானால் நாளைய இந்தியா சுத்தமாக இருக்கும் என்று நாம் நம்பலாம்.
ஆனால் எத்தனை பேர் முயன்றாலும் தொடர்ந்து இந்த குப்பை போடும் அந்த செயல் மட்டும் நிற்கவே மாட்டேன் என்கிறது. இதைத்தான் சொன்னார்கள், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது. அதுபோல இவர்கள் அந்த குப்பைகளை நெகிழிகளை போடுவதை நிறுத்தினால் ஒழிய இதற்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இதோ இங்கே ஒரு சிவப்பு சட்டைக்காரர், கலகக்காரன் அல்ல, அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். மருதமலையில் இன்றைக்கி தூய்மை பணி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன், OTPW ஃபவுண்டேஷன், கலாம் அறக்கட்டளை, வெள்ளங்கிரி பாதுகாப்பு அமைப்பு போன்ற 10 அமைப்புகள் சேர்ந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் கப்புக, அங்கே பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு இது இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. உள்ள முள்ளுக்குள்ளையெல்லாம் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நம்ம இந்த ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கவரை தவிர்த்தாவே போதும். மலைகள், மலை வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் நம்ம பாதுகாக்கணும். அது நம்ம பொறுப்பு. நன்றி. பார்த்தீங்களா, கேட்டிங்களா? கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணுங்க. ஐயா என்ன சொன்னாருங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு சிந்திங்க. இதோ அடியேனும் காட்சியளிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழணும், எல்லாரும் நல்லா வாழணும், நான் மட்டும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அப்படி நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்களோடு சேர்ந்து தான் வாழ முடியும், தனியாக வாழ முடியாது. மற்றவங்கிறது மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளும் சம்பந்தப்பட்டிருக்கு. சின்னஞ்சிறு பூச்சியில் இருந்து பெரிய பெரிய விலங்குகள் வரைக்கும் இந்த பூமி அவங்களுக்கும் சொந்தமானது. சரிங்களா? அதனால் இந்த பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால்தான் அந்த லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை சுற்றுமுறை செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவருக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கிடச்சிருச்சு, பின் நம்பர் தெரிஞ்சால் போதும், நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் அது எக்ஸ்பைரி ஆனது, தெரியுமா உங்களுக்கு? அனைவருக்கும் பசுமை வணக்கம். இன்றைக்கி இங்கே மருதமலையில் நெகிழி குப்பையை எடுக்க வந்திருக்கோம். நம்ம அடுத்த தலைமுறை வாழணும்னா சுற்றுச்சூழல் அவசியம். நம்ம சாமி கும்பிட வரவங்க எல்லாருமே பிளாஸ்டிக் பிடிச்சி தவறுங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வளம் வேணும்னா இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா மக்காதுங்க. இது மக்களுக்கு 650 வருஷம் ஆகுங்களா ஒரு பிளாஸ்டிக் மக்களுக்கு. இது கவர்மெண்ட் ஒழிச்சு இல்லையோ நம்ம பயன்பாட்டை குறைச்சாவே இது ஒழிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு வர்றவங்க சுத்தமாக வர்ற மாதிரி இந்த மாதிரி அசுத்தம் பண்ணாமல் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். நன்றி. வணக்கம். நாங்கள் வெள்ளிங்கிரி மலை உழவாரப்பனை அமைப்பிலிருந்து வரோம். நாங்கள் வெள்ளிங்கிரி மலையில் 18 வாரமாக 10 டன் பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளாஸ்டிக் பையினால் இருக்கிற ஆபத்துகள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பிளாஸ்டிக், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி போட்டால் அது மக்கறதுக்கு பல லட்ச வருஷங்கள் ஆகுது. அது மக்காமையே போகிறனால நம்ம விலங்குகளோட வயிற்றுல, அப்புறம் இந்த மண்ணோட வளம் ரொம்ப கெட்டு போகுது. அதனால மக்கள் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு டைம் யூஸ் பண்ற நெகிழியை தூக்கி போடாம தயவு செஞ்சு ஒன்னா டஸ்ட்பின்ல போடுங்க, இல்ல தவிர்த்துருங்க. யூஸ் பண்றதே தவிர்த்துடலாம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை. அதே மாதிரி மற்ற பிளாஸ்டிக் எல்லாமே உங்க குப்பை தொட்டிலையோ இல்ல ரீசைக்கிள் பண்ற இடத்துலயோ போட்டு ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணுங்க. வளமா வாழலாம், சஸ்டைனபிளா இருக்கலாம். நன்றி. உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்குங்கிறாங்க. உடனே கையை பார்க்காதீங்க, மனசை பாருங்க, நம்ம சிந்தனை பாருங்க, செயலையும் பாருங்க. ஹாப்பி மார்னிங். நாங்கள் வடவலையிலேருந்து வந்திருக்கோம். கலாம் பசுமை இயக்கத்தோட சேர்ந்து நாங்கள் மருதமலையை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பீப்புளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கொண்டு வர திங்ஸை டஸ்ட்பினில் போடுங்க. பிளாஸ்டிக்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டர் பாட்டில் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது யூ கேன் யூஸ் யுவர் ஓன் வாட்டர் பாட்டில். அதை யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும். வெளியில் அதே மாதிரி ஈட்டபிள்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. வாங்கி சாப்பிட்டு டஸ்ட்பினில் நீங்கள் அந்த வேஸ்ட்டு போட்டிங்கனாவே போதும். அதே மாதிரி நிறைய அன்வான்ட் சாக்லேட்ஸு, நிறைய சாக்லேட் கவர்ஸ் அண்டு பிளாஸ்டிக் ஃபுட்டோட வேஸ்ட்டு, வாட்டர் பாட்டில் தான் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு அதை குடிச்சிட்டு போனீங்கன்னாவே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அதை வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். இங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடியெல்லாம் நம்ம எங்கேயுமே தண்ணியெல்லாம் கேரி பண்ணதே கிடையாது. பட் இப்போது எல்லாம் பொல்யூட் ஆனதுனால தான் நம்ம தண்ணி ஓன் வாட்டர் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு நம்ம தண்ணி கேரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எகைன் அதை கேரி பண்ணுங்கள். இங்கே வாங்குறத அவாய்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் த்ரோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ. ப்ளீஸ் அவாய்ட் பிளாஸ்டிக். எல்லாரும் நீங்கள் பண்ணினாதான் உங்கள் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் கிடையாது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹார்ட் வலிக்குதுங்க இப்போல்லாம். அதெல்லாம் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவங்க பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, சார் சிங்கப்பூர் மாதிரி சுத்தமான சிட்டி உலகத்திலே கிடையாதுங்க, அருமையான கண்ட்ரி. நீங்கள் பிளாட்ஃபார்மில் வெறும் தரையில் சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அப்படி இருக்குங்க. ஒரு சின்ன குப்பை கூலம் கூட ரோட்டில் போட மாட்டாங்க. நானே பாருங்கள், சாக்லேட்லாம் வாங்கினேன்னா சாப்பிட்டுட்டு கவரை என்னுடைய ஷர்ட் பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்குவேன். அப்புறம் அது எங்கே போடணுமோ அங்கே தான் போய் போடுவேன். இல்லைன்னா ரெண்டை கழட்டிடுவாங்க, பெனால்ட்டியை தீட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மிஸ்டர் சிங்கப்பூர் ரிட்டன் ஜென்டில்மேன் தான் மருதமலைக்கு வந்து முருகா முருகான்னு சாமியை கும்பிட்டு அவர் வரம் கொடுக்குற நேரத்தில் போகிற வழியில் குப்பையை போட்டு போகிறாரு. முருகர் வரத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். இதுக்கு நீங்கள் உடன்பட்டா தொடர்ந்து குப்பையை போடுங்க. இல்லை நான் கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்து மனமுருக வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வரம் கிடைக்கும் போது தயவுசெய்து இந்த மாதிரி தப்பான வேலை செய்யாதீங்க, சரிங்களா? இதுதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். எப்படி நல்லா வாழணுங்கிறதுக்கு இதுதான் சரியான வழிமுறை. ஓகே, இதோ நான் சார்ந்த KGF நண்பர்கள் இங்கே ஒரு கூட்டமாக அவர்கள் பல மூட்டைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். வாங்க போய் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நம்ம நண்பர் பிரபு இப்போ கேட்போமா? வாங்க, அவர் கொஞ்சம் நல்லா சொல்லுவார். எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனைவருக்கும் பசுமை வணக்கம். இன்றைக்கி வந்து க்ளீன் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு மருதமலையில் நம்ம எடுத்திருக்கோம். கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் மற்றும் மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து சைக்கிளிங் கிளப், OTPW ஃபவுண்டேஷன், வெள்ளிங்கிரி பாதுகாப்பு அமைப்பு அனைவரும் சேர்ந்து தான் இப்போ இந்த க்ளீன் டிரைவ் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போக போகிறோம், இந்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு வந்து என்ன மாதிரி சூழல் அமைப்போகுதுங்கிறது நினச்சாவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரம் தான் ஆச்சு, 1 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 கிலோ பக்கம் நெகிழி குப்பைகள் இருக்குங்க. ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்போ தான் கேள்விப்பட்டேன் நான். ரொம்ப குட்டி யானை 15 கிலோ நெகிழி பை உள்ள வயிற்றுக்குள்ளே இருந்ததா சொல்கிறாங்க. அது இறந்துருக்குது. அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறது தான் இயற்கை, அதுதான் வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பைகளை வந்து கொஞ்சம் பொறுப்பாக ஒரு தனி மனித ஒழுக்கத்தோட நெகிழிகள் வெளியில் போடுறத வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். இது யாரையும் வந்து நாங்கள் பொறுக்கிறோம் அப்படிங்கிறனால மற்றவங்க மேலே நம்ம விமர்சனம் வைக்க விரும்பலை. நாங்கள் இது வந்து ஒவ்வொருத்தரும் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைகளுக்கு சொத்து பத்து மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சுதந்திரமான தூய்மையான காற்று, சுற்றுச்சூழல், பாதுகாப்பான விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ரொம்ப நன்றிங்க. பசுமை வணக்கம். KGF கலங்கல் ஃபவுண்டேஷன் மூலிமா வந்திருக்கிறேங்க. கோயிலுக்கு வர்றவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் இல்லைங்கிறல, ஆனால் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல், விலங்குகளுக்கு இது இல்லாமல் எடுத்துகிட்டு வாங்க. ஒன் யூஸ் எது வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க. மறுக்க யூஸ் பண்ணிவிட்டு அது கீழே கொண்டு போய் அதுக்குன்னு தனியான ஒவ்வொரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸாக இருக்கும். கொஞ்சம் எல்லாருமே இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா சுத்தமாக மருதமலை வந்து நம்ம அடிவாரத்தை வந்து நம்ம மலையும் சுத்தமாக வச்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் நிறைய இதெல்லாம் பண்ணுங்காட்டி நம்ம இப்போ அனுபவிச்சுட்டுருக்கோம். நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணால் தான் நம்ம சந்ததிக்கு அடுத்த இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இருக்க முடியும். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சந்ததிகளுக்கு வந்து என்னென்னு தெரியாத அளவுக்கு போயிடும். அதனால் எல்லாருமே வந்து சுத்தமொத்தம் பண்ணிட்டு இந்த ஒன் யூஸ் இதுகளை எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். KGF. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16/11/25 இன்றைக்கி வந்து மருதமலையில் வந்து இந்த பாலித்தீன் பைகை ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய எல்லா கழிவுப் பொருட்களையும் இன்றைக்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் சொல்லி அங்கேருந்து வந்திருக்கோம். நம்ம கோயிலுக்கு வர்றது அப்படின்னா நண்பர்களோட சாமி கும்பிட மட்டும் வரணும்னு இல்லைங்க, சுத்தம் பண்ணுறது கூட வரல. ஏன்னா இந்த குப்பைகள்லாம் நம்ம போட்ட குப்பை தான், இதை நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த குப்பைகள்லாம் நம்ம போட்ட குப்பை தான், இதை நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நன்றி, வணக்கம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதாங்க விஷயம். எல்லா நன்மைகளுக்கும் நாம தான் காரணம், எல்லா தீமைகளுக்கும் அதே நாம தான் காரணம். அப்போ நம்மளுடைய செயல்பாட்டில் தான் எங்கேயோ கோளாறு இருக்குது. அதை கொஞ்சம் கவனம் செய்து பார்த்து பழகி அதை விவாதித்து
அதை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அடிச்சுக்க உலகத்தில் ஆளே கிடையாதுங்க. நாம் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் முகமுகமாக நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன். இது போன்ற தொடர்ந்து கிளீனிங் ப்ராசஸ் நடக்க வேண்டாம் என்று நான் குப்பை போடுபவர்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.